ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விஜிபி யுனிவர்சல் கிங்டம். அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 850னும் சில்ட்ரன்ஸுக்கு 650 போட்டிருந்தாங்க. அது போட் ரைடு அண்டு கார் ஸ்லைடிங், கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்லைடிங்கு அண்டு போட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அது எல்லாமே கிட்ஸ் செக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சில இந்த ட்ரெயின், க்ரொக்கடைல் ட்ரெயினு, இந்த மாதிரி ஸ்லைடெல்லாம் வந்து கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் கிட்ஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க நல்லா ஒரு ஃபன் ரைடாகவும் இருந்துச்சு. இந்த கிரேசி பிளேன் எல்லாமே அதி வந்து நல்லா என்ஜாய் பண்ணான். இதில் என்ன ஒரு இதுன்னா, கிட்ஸுக்கும் செக்ஷன்ஸ் இருக்குது. சேம் இதே வந்து அடல்ட்டுக்கும் இதே மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு இதே சேம் கிட்ஸுக்கும் இருக்குது. இந்த ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் 2 டைம்ஸ் போனேன் இந்த ரைடு. இது கிரேசி பிளான்ட்டுன்னு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைடிங், இது கிட்ஸுக்கான ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. இதே சேம் அடல்ட்டுக்கும் ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு. அதுவும் நல்லா எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஃபீல் பண்ணேன். அள்ளு விட்டுருச்சு. ஆனால் அது அதே மாதிரி சில ரைடெல்லாம் பார்த்திங்கன்னா தலைகீழாக தொங்க விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நிப்பாட்டினாங்க. அதை எடுக்க முடியலை வீடியோ. ஆனால் அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன மோஸ்ட்லி ஒரு அரௌண்ட் 30 ரைட்ஸுக்கு மேலே இருந்துச்சு. இது ஒன் டே நீங்கள் பிளான் பண்ணி போகணும். ஸோ அப்போனா தான் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஒன் டே நீங்கள் ஃபுல்லாக பிளான் பண்ணணும். இந்த மாதிரி ரைடு ப்ளஸ் வாட்டர் ஸ்லைடிங்கு, வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுதான் நான் போன ரோலர் கோஸ்டர் பாருங்கள். நல்லா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் டே பிளான் பண்ணோம். ஒன் டே பிளான் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஸோ அதனால் கரெக்டாக நாங்கள் ஃபுல் டேவுமே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்து நாங்கள் நல்லா இங்கே இருந்துட்டு நம்ம ஜெயின்வீலில் பார்த்திங்கன்னா நல்லா பீச் வியூ, அப்படியே டோட்டல் அந்த விஜிபி யுனிவர்சல் கிங்டமோட அந்த சைட் சீயிங் இங்கேருந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். மற்றபடி எனக்கு வந்து விஜிபி யுனிவர்சல் கிங்டம் வந்து நல்லா ஒர்த்துன்னு தான் படுது. ஏன்னா நல்லா நாங்கள் எல்லாமே இதில் எதுவுமே வேறு ரைடுக்கெல்லாம் தனி சார்ஜஸ் எதுவும் பண்ணாமல் எல்லாமே மோஸ்ட்லி வந்து அந்த ப்ரைஸில் இன்க்ளூசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது நான் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த மாதிரி இந்த சின்ன இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேரட்டு, ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நான் கையில் இதிலலாம் இருந்துச்சு. என்னோடய கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்குன்னு ஒரு தனி செக்ஷன்ஸே இருந்துச்சு. இந்த மாதிரி தனியாக போய் பலூன் கேமிங்கு, இந்த மாதிரி ஸ்லைடிங்கு இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான் ஸோ இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஃபோட்டோ மட்டும் சில இதுக்கு மட்டும் அவங்க தனியாக இது பண்ணாங்க. அது மட்டும்தான் தனி ரேட்டு மாதிரி. அதுக்கு இந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் சில இதுக்கெல்லாம் வந்து தனி இது சார்ஜ் பண்ணாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது ஓகே தான், அவங்களுடைய இன்கமுக்காண்டி பார்க்குறாங்க. மற்றபடி எல்லாமே ஆல் ப்ரைஸுமே இந்த 850லே கவர் ஆகிடுது. ஸோ என்னோடய கிட்டு வந்து 90 சென்டிமீட்டர் கரெக்டாக இருந்தனால அவனுக்கு எதுவும் சார்ஜ் இல்லை. 90 சென்டிமீட்டருக்கு அபோவ்னா அந்த ப்ரைஸ் வந்து 650 கிட்ஸுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஒர்த்து தான். அந்த இதுக்கு வந்துட்டு இந்த ரைடு, வாட்டர் கேம்ஸ் எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரைடு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் அப்போ தான் நாங்கள் என்ட்ரி ஆனோம். சாப்பிட்டுட்டு ஒரு அடித்த சென்னை வெயிலுக்கு ஒரு குளியலை போடுவோம்டான்னு ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நல்லா ஆட்டம் போட்டான். நல்லா என்ஜாய் பண்ணான் அவன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்கும் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியான இந்த ரெயின் டான்ஸு இதெல்லாம் நல்லா டிஜே மாதிரி போட்டு ஆட விட்டாங்க. நல்லா ஆடணும்.
அப்புறம் அடித்த வெயிலுக்கு நல்லா தண்ணியிலேயே ஒரு 2:30 2 சாப்பிட்டுட்டு போனோம். 2:00லேருந்து 5:00 வரைக்கும் வாட்டர் கேம் தான். வாட்டர் ஸ்லைடிங் இந்த மாதிரி கிட்ஸுக்கு சின்ன சின்ன ஸ்லைடிங்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த மாதிரி இந்த பெருசாகவும் இந்த மாதிரி இது ஒரு மாட்ரேட்டாக இருந்துச்சு இந்த வாட்டர் ஸ்லைடிங்லாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அது இந்த மாதிரி இது பண்ணலாம். இதுலேயே இந்த போட்டு மாதிரி இந்த மாதிரி பலூன்ஸ் ஷேப்பில் இருக்குல்ல 8 இதெல்லாம் வந்து ஒரு போட்டு மாதிரி வச்சு ஒரு ரவுண்டாக இந்த ஸ்லைடிங் தான் நாங்கள் போனோம். நல்லா மேலேருந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது போனோம் நாங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் நாங்கள் அப்புறம் குறிஞ்சி ஃபால்ஸு இது நல்லா குற்றாலத்தில் நம்ம குளிக்கிற மாதிரி நல்லா செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா குற்றாலத்துக்கு போய் குளிச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. வாட்டர் ஸ்லைடிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு.